ரியல் அனாலிசிஸில் இன்னைக்கு பிளாக் 5 அந்த பகுதியில் நம்ம இணைந்திருக்கோம். இன்டெகிரிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இந்த இன்டெகிரபிலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு. எல்லா ஃபங்க்ஷன்களுக்கும் ஒரு குணங்கள் இருக்கும். அதில் இன்டெகிரபிலிட்டி எப்படி நம்ம பேசுறது அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இதை 3 பகுதிகளாக நம்ம பிரித்து பார்க்குறோம். முதல் பகுதியாக ரீமான் இன்டெகிரல். அந்த ரீமான் இன்டெகிரல்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்து ரீமான் இன்டெகிரலை எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி ஃபங்க்ஷனை ரீமான் இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், அந்த விஷயங்களை முதல் பகுதியாகவும், அடுத்து அதோட குணங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரீமான் இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரீமான் ஃபங்க்ஷன்ஸோட குணங்கள் என்ன, பண்புகள் என்ன அப்படிங்கிறத இரண்டாவது பகுதியாகவும், அதோட முக்கியமான அப்ளிகேஷன்ஸ், அந்த தியரம், அந்த ரீமான் இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன்ஸோட இம்பார்ட்டன்ட் தியரம் என்னெல்லாம் இருக்கு, அதனால என்ன யூஸ், அந்த தியரத்தை நம்ம எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம மூன்றாவது பகுதியாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முதல் பகுதிக்குள்ள நம்ம போவோம். இதில் வந்து நம்ம இந்த தொகுதியை பற்றி ஒரு குறிப்பான அறிமுகம் என்ன அப்படின்னா, நம்ம ரீமான் இன்டெகிரல் ஃபங்க்ஷனில் 2 விஷயங்களை கவனம் கொடுக்க போகிறோம். ஒன்று, அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய உண்மையான மதிப்பு செயல்பாட்டோட ஒருங்கிணைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற 2 விஷயங்களை இதில் முக்கியமாக கவனம் கொடுக்க போகிறோம். சில நொட்டேஷன்ஸ் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு சொன்னால் ரீமான் இன்டெகிரல் ஃபங்க்ஷன் அப்படி அர்த்தம். இதை நம்ம வந்து ரீமான் இன்டெகிரல் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் அப்படிங்கிற முழு வார்த்தையை சொல்லாமல் சிம்பிளாக வந்து இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து நம்ம லிமிட்ஸ் இருக்காது, இன்டெகிரல் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பகுதி முழுக்க இன்டெகிரல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னாலே அந்த ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டெகிரல் ஃபங்க்ஷன் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இதில் காமனாக ஒரு இன்டர்வல் யூஸ் பண்ணுவோம், a, b அப்படிங்கிற இன்டர்வல் யூஸ் பண்ணுவோம். நம்ம பேசுகிற ரீமான் இன்டெகிரல் ஃபங்க்ஷன் எல்லாமே ஆறுங்கிற டொமைனில் பேசுறதுனால இந்த இன்க்ளூடிங் இந்த இன்டர்வல் அந்த ஃபங்க்ஷன் வந்து கிளாஸ் ஆஃப் ரீமான் இன்டெகிரல் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஆர் ஆஃப் a, bன்னு சொன்னால் இட் இஸ் எ கிளாஸ் ஆஃப் ரீமான் இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன் அப்படி அர்த்தம். அதே பி அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தினோம்னா செட் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a, b அப்படி அர்த்தம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோம்னா க்ளோஸ் இன்டர்வல் சொல்லுவோம். க்ளோஸ் இன்டர்வல்னா இன்க்ளூடிங் த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மீனிங். a, b ரெண்டுமே உள்ளடக்கக்கூடிய ஒரு இன்டர்வலை பார்ட்டிஷனை பிரிச்சா எத்தனை பார்ட்டிஷனா பிரிக்கலாமோ அந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே ஒரு கணங்களா கொடுத்தோம்னா அதான் செட் ஆஃப் ஆல் பார்ட்டிஷன் சொல்லுவோம். அந்த கணங்களுக்கு நம்ம என்ன அடையாளம் கொடுக்குறோம்னா பி ஆஃப் அப்படி சொல்லி கொடுக்குறோம். பி ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் a, b. அந்த பார்ட்டிஷன்ல நம்ம ஒரு டேக்ஸ் கொடுக்குறோம், அதை அடையாளப்படுத்துறோம், இண்டெக்ஸோட சேர்த்துறோம் அப்படின்னு சொன்னா டிஐ அப்படின்னு நான் சொல்லுவோம். இங்கே டீங்கிறது வந்து டேக் இந்த பார்ட்டிஷன்ஸ், இந்த ஓப்பன் இன்டர்வல் a, b. இந்த அடையாளங்கள் நம்ம இந்த பகுதி முழுக்க நம்ம பயன்படுத்துவோம். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னா ரீமான் இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன், ஆர் ஆஃப் a, bனா கிளாஸ் ஆஃப் ரீமான் இன்டெகிரல் ஃபங்க்ஷன், பி ஆஃப் a, bன்னு சொன்னா செட் ஆஃப் ஆல் பார்ட்டிஷன்ஸ். அந்த பார்ட்டிஷனுக்குள்ள டேக்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா we can name it as TI. ஸோ முதல் பகுதியை நம்ம கவனிக்கலாம். ஸோ இன்டெகிரபிலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், செயல்பாடுகளின் ஒருங்கிணைப்பு, இந்த பகுதியில் முதலாவதாக ரீமான் இன்டெகிரல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்க போகிறோம். ரீமான் இன்டெகிரல்னா என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தலைப்பு ரீமான் இன்டெகிரபிள் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்கு, யார் சொன்னா அப்படிங்கிறத பற்றி இந்த நம்ம பேசுகிறப்ப இந்த 2 கணித வியலாளர்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். முதலாவது அது வந்து ஃபூரியர் அப்படி சொல்லுவோம். நம்ம 1768 1830 வரைக்கும் வாழ்ந்த அந்த ஃபூரியர் கொடுத்திருப்பாரு. அந்த ஃபூரியரோட ஒரு 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 படைப்புலையும், அடுத்து ஜெர்மன் கணிதவியலாளர் வந்து ஃபெர்ன்ஹார்ட் ரீமான், நம்ம இந்த ஜிஎஃப் ஃபெர்ன்ஹார்ட் ரீமான்ங்கிற பேர்ல தான் நம்ம இந்த இன்டெகிரல் ஃபங்க்ஷனை பயன்படுத்துறோம். இருந்தாலும் ஃபூரியரோட பங்களிப்பு அதுல அதிகமா இருக்கு. இருந்தாலும் நம்ம பயன்படுத்துறது எல்லாமே ரீமான் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். ஏன்னா 1826 1866 வரைக்கும் தான் அந்த ஃபெர்ன்ஹார்ட் ரீமான் வாழ்ந்தாரு. அதாவது ஃபூரியரோட கடைசி காலத்துல தான் இவர் பிறந்திருக்காரு. இருந்தாலும் ஃபூரியரோட கோட்பாடுகளை எடுத்து இவர் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி அது மூலமா நம்மளுக்கு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதை வந்து ஹென்றி அப்படிங்கிறவர், ஹென்றி எல் லெபஸ்கு 1875 to 1941 இவர் தான் ரீமான் தியரியை வந்து ஒருங்கிணைக்கிறத பத்தி பேசியிருக்காரு. நம்ம இவங்க 3 பேர்களையுமே வந்து இந்த ரீமான் இன்டெகிரல் படிக்கிறப்ப இங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒருத்தர் வந்து ஃபூரியர், ஒருத்தர் வந்து ஃபெர்ன்ஹார்ட் ரீமான், அடுத்து மூன்றாவதாக ஹென்றி எல் லெபஸ்கு அப்படிங்கிறவங்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ முதல் பகுதியில் ரீமான் இன்டெகிரபிள் அப்படிங்கிறதுல 3 உட்பகுதிகள் இருக்கிறது.
3 உட்பகுதிகள்ல வந்து 14.2 வந்து பார்ட்டிஷன்ஸ் அண்ட் டேக்டு பார்ட்டிஷன்ஸ். பார்ட்டிஷன் அதுல நம்ம எப்படி நம்ம குழுக்களா பிரிக்கலாம், ஒரு இன்டர்வலை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கறதா பார்ட்டிஷன்ஸ். அதுல எப்படி இண்டெக்ஸ் கொடுக்குறது, டேக்டு பார்ட்டிஷன்ஸ் எப்படி பயன்படுத்துறது. ஸோ பகிர்வுகள் மற்றும் குறியிடப்பட்ட பகிர்வுகள். பகிர்வுகள்னா அதில் எத்தனை பகுதிகளாக பிரிக்கிறோம், அதில் எத்தனை குறியிடப்பட்ட பகிர்வுகளாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல கவனம் கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இன்டகிரேஷனாலே சின்ன சின்ன பகுதிகளை ஒருங்கிணைக்கிறது தான் நம்மளோட வேலை. அப்போ இப்போ ரீமான் இன்டகிரேஷன் சொன்னால் அப்போ சின்ன சின்ன பகுதிகள் அப்படிங்கிற பகுதிகளில் நம்ம இன்டகிரேஷன் கான்செப்ட் அப்ளை பண்ணுறப்ப என்ன மாதிரி நம்ம சேர்க்கலாம், அதை எப்படி ஒருங்கிணைக்கலாம் அப்படிங்கிறத படிக்கணும். அதனால பார்ட்டிஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுனால அதை பற்றி ஒரு அறிமுகம் 14.2 நம்ம படிக்க போகிறோம். அடுத்து 14.3ல வந்து ரீமான் இன்டகிரேஷன் தான் எப்படி இருக்கும், அதோட ஒருங்கிணைப்பை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபங்க்ஷனை வந்து ரீமான் இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து கிரிட்டீரியா ஃபார் ரீமான் இன்டகிரபிலிட்டி. அப்போ என்ன, அதுக்கு அளவுகள் என்ன மாதிரி இருந்தால் ரீமான் இன்டகிரபிள் நம்ம சொல்லுவோம். சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் இன்டகிரபிள் அப்படின்னு சொல்றதுக்கும் ரீமான் இன்டகிரபிள் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும், அதை நம்ம எப்படி அளவுகளில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்ட்டிஷனுக்கும் அந்த இன்டர்வலை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுங்கிறதுக்காக நம்ம அதில் வந்து முதலாவது அந்த குறியிடப்பட்ட பகிர்வுகள் அந்த மாதிரி நம்ம அதில் டேக்ஸ் கொடுத்துறோம். அதுக்கு அடுத்து டேக்ஸ் கொடுத்த பிறகு அதில் வந்து ஃபங்க்ஷன் அறிமுகப்படுத்துகிற விஷயங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து அந்த அறிமுகப்படுத்துறதுக்கு என்ன அளவுகோல்கள் இருக்கணும் அப்படிங்கிறத அடுத்த இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம இதுதான் நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 3 பகுதிகள் என்னென்ன விஷயங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். முதலாவது புள்ளியில் வந்து பார்ட்டிஷன் பேசுறது, அடுத்த புள்ளியில் வந்து செயல்பாட்டுகளை ஒருங்கிணைப்பு வந்து வரையறுக்கிறது, அப்புறம் அதோட வரம்புகள், அதை ஒருங்கிணைக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம கவனிக்கிறது. அடுத்த பகுதிகளை வந்து அவற்றினோட ஒருங்கிணைத்த சரிபார்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செயல்படுறோம். கிரிட்டீரியா அப்படிங்கிறது வந்து அளவுகள் அப்படிங்கிற வரும். அதில் சரிபார்க்கிறதுக்கு என்ன, அதோட பயன்பாடு என்ன, ரீமான் இன்டகிரேஷனோட பயன்பாடு என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கும் சேர்த்து நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ நம்ம முதல்ல பார்ட்டிஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ டெஃபினேஷன், ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்னன்னா, எ பார்ட்டிஷன் ஆஃப் ஏ க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் இன்டர்வல். 2 வார்த்தை பயன்படுத்துறாங்க, க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் இன்டர்வல் அப்படி பயன்படுத்துறாங்க. ஸோ இன்டர்வல்ங்கிறதுக்கு ஐ அப்படி சிம்பிள் கொடுக்குறோம். ஐ இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி இன் ஆர். ஆர் செட் ஆஃப் ஆர் ரியல் நம்பர்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த ஐங்கிற இன்டர்வலை நம்ம டிஃபைன் பண்ணுறப்ப அதுக்கு 2 பண்புகள் நம்ம பேசுகிறோம். ஒன்று க்ளோஸ்டு, ஒன்று பவுண்டடு. க்ளோஸ்டுன்னு சொன்னால் அந்த இன்டர்வலோட பவுண்டரி வேல்யூஸ் வந்து அந்த இன்டர்வலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். அந்த மாதிரி கவர் ஆகக்கூடிய ஒரு இன்டர்வல் வந்து க்ளோஸ் இன்டர்வல் சொல்லுவோம். பவுண்டடு சொன்னால் அந்த டோட்டல் இன்டர்வலோட வேல்யூஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வேல்யூ தாண்டி போகாது. வி ஹவ் டு ஐடென்டிஃபை த மேக்ஸிமம் வேல்யூ. அதில் எது பெரிய வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா அதை பவுண்டரி சொல்லலாம். இந்த 2 குணங்களும் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்வலை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் பார்ட்டிஷன் நம்ம பேச போகிறோம். அப்படின்னா இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ ஃபைனைட். முதல் விஷயம், பார்ட்டிஷனுங்கிறது ஒரு ஃபைனைட்டாக இருக்கும். அப்புறம் ஆர்டர்டு செட் நம்ம இருக்கும், ஒரு ஆர்டர் செட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது முதல் பார்ட்டிஷன், 2வது பார்ட்டிஷன் அப்படி நம்ம என்ன செய்யலாம், ஆர்டர் பண்ண முடியும். ஸோ ஆர்டர் செட் பி இஸ் ஈக்குவல் டு x0, x1 எக்ஸெட்ரா xn -1 to xn அப்படின்னா n டைம்ஸ் நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணுறோம். பாயிண்ட்ஸ் இன் ஐ நம்ம பேசுறதுலாம் ஐக்கு தான் பேசுகிறோம். ஐங்கிறது க்ளோஸ் இன்டர்வல், அது ஆர்ல இருக்குங்கிறப்ப உள்ள இருக்க எலிமெண்ட் எல்லாம் வந்து உறுப்புகள் எல்லாம் வந்து ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பர்ல சின்ன நம்பர் பெரிய நம்பர்னு இருக்கும். அதை நம்ம ஈக்குவலாக வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணுறோம். ஸோ அந்த பார்ட்டிஷனை வந்து எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா n டைம்ஸை வந்து பிரிச்சுக்கலாம். அப்படி ஒரு பார்ட்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா அதான் கீழே நம்ம பயன்படுத்தியிருக்காங்க. ஏலேருந்து ஆரம்பிச்சு பி வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை n பகுதியாக பிரிச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன். இதை வந்து பார்ட்டிஷன் சொல்லுவோம். ஸோ ஆப்வியஸ்லி the points of P divides I into sub intervals. அதாவது பிங்கிறது அந்த எலிமெண்ட்ஸோட பார்ட்டிஷன்ஸை குறிக்குதுன்னு சொன்னால், அப்போ ஐ வந்து ஒரு இன்டர்வல் ஃபுல் லென்த்தை குறிக்கிறங்கிறப்ப பி வந்து அதோட சப் இன்டர்வல்ஸை நம்ம டினோட் பண்ணணும். ஸோ ஐங்கிறதுல சப் இன்டர்வல்ஸை நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக அதுக்கு இண்டெக்ஸ் பண்ணிங்கன்னா, அதுக்கு அடையாளப்படுத்துனீங்கன்னா I1 அப்படின்னா முதல் 2 எலிமெண்ட்டோட க்ளோஸ் இன்டர்வல். அடுத்த கன்சிக்யூட்டிவா அடுத்த தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அடுத்த 2 எலிமெண்ட்டை அடுத்த இன்டர்வல் I2 எடுத்துக்கிறோம். இப்படி IN ஈக்குவல் டு xn -1, xn அப்படிங்கிற எலிமெண்ட் வரைக்கும் நம்ம இன்டர்வலாவே பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். முதல்ல பார்ட்டிஷன் பேசுறப்ப x0ல ஆரம்பிச்சு xn வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்ல எது முதல்ல இருக்கும், எது 2வது இருக்கும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி n எலிமெண்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அந்த எலிமெண்ட் வச்சு we can create the intervals, closed intervals. So it is non overlapping interiors. அதான் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய வார்த்தை. நான் ஓவர்லாப்பிங்னா அந்த ஒரு எலிமெண்ட்டோட இந்த இன்டர்வலோட I1ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எலிமெண்ட் வந்து I2லயோ அல்லது வேற எது இன்டர்வலையோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எந்த ஒரு இன்டர்வல்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டும் வேற இன்டர்வல்ல கவர் ஆகக்கூடாது.
அப்படி ஓவர்லுப் ஆகாம இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடத்த நம்ம எடுத்துக்கணும். இன்டர்செக்டிங் ஒன்லி அட் சம் எண்ட் பாயிண்ட்ஸ். நம்ம இங்க இருக்கிற எலமெண்ட் அங்கே இருக்கும், ஆனா அது இன்டர்செக்ட் பண்ணாது எண்டு எலமெண்டா மட்டும் இருக்கும். அப்படி இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஓவர்லூப் மட்டும் ஆகக்கூடாது. So the typical closed subinterval xi minus 1, xi is called the ith subinterval of the partition P. இந்த Pங்கிறது பார்ட்டிஷன் சொல்றோம். ஸோ நமக்கு இந்த டெஃபினேஷனே வந்து பார்ட்டிஷனை மையப்படுத்தின டெஃபினேஷன் தான். ஸோ வந்து n எலமெண்ட்ஸ் நம்ம பிரிக்கணும்னா அதுக்கு என்ன குணங்கள் இருக்கணும்? ஏல ஆரம்பிச்சு பி வரைக்கும் பிரிக்கணும். அதை வந்து சப் இன்டர்வல்ஸாக பிரிக்கலாம். அந்த சப் இன்டர்வல்ஸ் வந்து நம்ம ஐத்து சப் இன்டர்வல்ஸ் மாதிரி இன்டர்வல்ஸுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்து நம்ம படிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டது வந்து பார்ட்டிஷனை எப்படி பிரிக்கிறது, அதுகளுக்குள்ள சப் இன்டர்வல்ஸ் எப்படி கிரியேட் பண்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டாவது வந்து லென்த் ஆஃப் த ஐத்து சப் இன்டர்வல். நம்ம இன்டர்வலை பிரித்த பிறகு நம்ம ஆறில் தான் பேசுகிறோம். இன்டர்வலை பேசுகிறதே வந்து ஆறில் தான் பேசுகிறோம். பார்ட்டிஷன் பிரிக்கிறதும் அந்த இன்டர்வலில் தான் பிரிக்கிறோங்கிறப்ப அதுவும் ரியல் நம்பர் தான். அதனால அந்த ஒவ்வொரு இன்டர்வலோட லென்த்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே டயக்ராமில் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப மினிமமாக இருக்குங்கிற மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுனால டெல்டா x1 அப்படி பண்ணுறாங்க. ஸோ x0லேருந்து x1 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூ வந்து டெல்டா x1 அப்படி சொல்கிறோம். ஸோ இதை ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம், எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் டினோட்டட் பை டெல்டா xi ஈக்குவல் டு xi மைனஸ் xi மைனஸ் 1. ஏன்னா xiயும் ரியல் நம்பர் தான், xi மைனஸ் 1 ரியல் நம்பர் தான். ஸோ xi மைனஸ் 1 xi தான் நம்ம ஐத் இன்டர்வல் சப் இன்டர்வல். அந்த இன்டர்வலோட டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூ மைனஸ் த ஃபர்ஸ்ட் வேல்யூ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது இட் கிவ்ஸ் த ரியல் நம்பர். அது ஒரு மதிப்பை கொடுக்கும். அந்த மதிப்பு வந்து டெல்டா அப்படி பயன்படுத்துகிறோம், டெல்டா xi. ஸோ ஐ அங்கே இண்டெக்ஸ் பண்ணுறதுனால டெல்டா xi. இப்படி ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கலாம். ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n. ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் நம்ம லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ லென்த்து கண்டுபிடிக்கிறதுனால அதில் மேக்ஸிமம் எது மினிமம் எது இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யலாம், அடையாளப்படுத்தலாம். ஸோ இந்த வென் த ஆல் த சப் இன்டர்வல்ஸ் ஆர் ஈக்குவல் லென்த், நம்ம வந்து இப்படி லென்த்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு பார்ட்டிஷன்ல இருக்கக்கூடிய சப் இன்டர்வல்ஸும் ஒரே சமமான அளவு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி லென்த் இருக்கிற மாதிரி நம்ம பிரிச்சிருந்தோம்னா அந்த இன்டர்வலுக்கு வந்து ஸ்டாண்டர்டு பார்ட்டிஷன் பேர். அந்த பார்ட்டிஷனுக்கு பேர் ஸ்டாண்டர்டு பார்ட்டிஷன். அது ரொம்ப முக்கியமானது. ஸ்டாண்டர்டு பார்ட்டிஷன் இருந்தால் அந்த மொத்த இன்டர்வலோட லென்த்தை கரெக்டாக சமமான தூரம் இருக்கிற மாதிரி நம்ம சமமான டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இன்டர்வல் என்ன செஞ்சுருக்கோம், ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கோம் அப்படி அர்த்தம். ஸோ மூன்றாவது டெஃபினேஷன் என்னன்னா, ஃபார் த பார்ட்டிஷன் P of an interval close to a comma b given by P is equal to a is equal to x0 to xn which is b. So open interval close to a comma b இருந்து a இருந்து ஆரம்பிச்சு b வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிஷன் தான் x0 to xn. So we define the norm. Norm of P is denoted and defined by நாம்னா ரெண்டு செங்குத்து கோடுகளுக்குள்ள அந்த P நம்ம பயன்படுத்துவோம். ஒரு கோடு பயன்படுத்தினா அது வந்து மெட்ரிக் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இது நாம் அப்படி சொல்றோம் நம்ம. அது மாடுலஸ், இது வந்து நாம். ஸோ ரெண்டு செங்குத்து கோடுகளுக்குள்ள அந்த பிங்கிற சிம்பிள் அடையாளப்படுத்துறப்ப அதுக்கு பேர் நாம் அப்படி சொல்லுவோம் நம்ம. இது எப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் லென்த் நம்ம. ஸோ நீங்க ஒரு ஜென்ரலா ஒரு பார்ட்டிஷன் எடுத்துட்டீங்க, க்ளோஸ் இன்டர்வல் ஏகம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிஷன் எடுத்துட்டீங்கன்னா அந்த பார்ட்டிஷன்ல சப் இன்டர்வல்ஸ் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு என் பார்ட்டிஷன் ஒரு பார்ட்டிஷன் எடுத்துட்டோம்னா என் எலமெண்ட்ஸ் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்டர்வல் போட்டு சப் இன்டர்வல் கிரியேட் பண்ணிட்டு அப்படி ஒவ்வொரு சப் இன்டர்வலுக்கும் லென்த் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதாவது எக்ஸ்ட்ரீம் எலமெண்ட் மைனஸ் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படி ஒவ்வொன்றும் போட்டுட்டோம்னா கடைசியில் வந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இன்டர்வலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியும். அந்த டிஸ்டன்ஸில் அமாங் த டிஸ்டன்ஸ் அந்த தொலைவுகளிலே அதிகமான தொலைவு இருக்கக்கூடிய விஷயம் ஏதோ அந்த வேல்யூ தான் நம்ம அந்த பார்ட்டிஷனோட நாம் அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த நாம் ஆஃப் த பார்ட்டிஷன் இஸ் த லென்த் ஆஃப் த லார்ஜஸ்ட் சப் இன்டர்வல் விச் இஸ் த பார்ட்டிஷன் டிவைட்ஸ் a, b அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஸ்டாண்டர்டு நீ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெஃபினேஷன் பயன்படுத்த ஸ்டாண்டர்டு பார்ட்டிஷனாக இருந்தால் இந்த மேக்ஸிமம் அப்படிங்கிற விஷயம் வந்து அங்கே மீனிங்லெஸ்ஸாக போயிடும். ஏன்னா எல்லா டிஸ்டன்ஸும் ஒரே இதாக இருக்கும். அதனால காமன் லென்த் தான் நம்ம நாமாக்க பயன்படுத்தும். ஒருவேளை ஸ்டாண்டர்டாக இல்லாமல் ஜென்ரலாக பேசுகிறப்ப ஒரு பார்ட்டிஷன் ஜென்ரலாக பேசணும்னா அங்கே எந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம இன்டர்வல் எடுத்துருக்கோமோ அந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த பார்ட்டிஷனுக்கே நாமா இருந்துக்குது. ஸோ இந்த மாதிரி நான் பார்க்குறோம். நம்ம இந்த படங்கள்லாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். ஸோ இந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய அந்த பாரெல்லாம் நம்ம பார்க்குறப்ப அந்த ஒவ்வொரு பாரும் ஒவ்வொரு இன்டர்வல்ஸ் வச்சுக்கலாம். x0 x1 ஒரு இன்டர்வல். அப்போ அதோட தொலைவு வந்து நம்ம அடையாளப்படுத்த முடியும். ஸோ அந்த இதை ஐடென்டிஃபை பண்ணுறப்ப T1 T2 T3 ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா T5க்கு தான் ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. அதாவது x4க்கு x5க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதில் நாம்ஸ் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டிஷனை மையப்படுத்தி தான் நம்ம விஷயத்துக்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே டிஐங்கிற டேக்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு கவனம் கொடுக்குறாங்க.
டிஐன்னு நமக்கு தெரியும் சப் இன்டர்வல்ஸ்ல பேசுறது, ஐ தான் இண்டெக்ஸ் வச்சு பேசுறோம். ஸோ அந்த ஐ அப்படிங்கிறத நம்ம இண்டெக்ஸா பயன்படுத்திட்டோம்னா அது டேக் அப்படி பயன்படுத்தும். ஏன்னா டேக் இருந்தால் தான் நம்ம எந்த பார்ட்டிஷன்ல எந்த இன்டர்வல் எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ரீமான் சம் இதுதான் முதல் முறை நம்ம அந்த ரீமான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸோ டெஃபினேஷன் வந்து ரீமான் சம் எப்படி இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனோட ரீமான் சம் அதோட கூட்டுத்தொகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எஃப் ஃப்ரம் க்ளோஸ் டு ஏ கமா பி டு ஆர், ஏ கமா பியும் ஆர்ல தான் இருக்கு, இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் எடுத்திருக்கோம். அந்த போர்ஷனை ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆரோட கம்பேர் பண்ணுறோம். அப்படி ஒரு மேப்பிங் கிரியேட் பண்ணுறோம். கரஸ்பாண்ட் டு த டேக்டு பார்ட்டிஷன் பி கேப், அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பியிலிருந்து இது வித்தியாசப்படுத்துதுங்கிறதுக்காக பி கேப் அப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம். பி கேப்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் த இன்டர்வல்ஸ் xi - 1, xi, ti. இரண்டு டிஐ நம்மளுக்கு தெரியும். அந்த டிஐங்கிற இன்டர்வலுக்கும் இதுக்கும் நம்ம எடுத்திருக்கோம் ஐ வெரிஸ் 1 to n. இந்த ஏரியாஸை வந்து பி நீங்கள் டேக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது டிஐயையும் அந்த இன்டர்வலையும் சேர்த்து ஜோடி எடுத்து நம்ம கொண்டு போகிறோம்னு சொன்னால் இஸ் த நம்பர். ஸோ அந்த நம்பர் நம்ம அடையாளப்படுத்துகிறோம். ஸோ எஸ் ஆஃப் எஃப் கமா பி கேப் இட் இஸ் டிஃபைன்டு பை, அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் பாருங்க. எஸ் ஆஃப் எஃப் கமா பி கேப்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஓவர் ஐ சமேஷன் ஓவர் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n எஃப் ஆஃப் டிஐ இன்ட்டு xi - xi - 1. நமக்கு தெரியும் xiயும் ரியல் நம்பர், xi - 1 ரியல் நம்பர், இந்த டிஃபரன்ஸ் இஸ் ஆல்சோ ரியல் நம்பர். ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பி டு ஆர்னு போட்டுருக்கு, அது ரியல் நம்பர் தான் போகுது. ஸோ எஃப் ஆஃப் டிஐயும் ஒரு ரியல் நம்பர். ஸோ இது வந்து எஃப் ஆஃப் டிஐ இன்ட்டு xi - 1ங்கிறது ஒரு ரியல் நம்பர். ஸோ இதோட ப்ராடக்ட் ஒரு ரியல் நம்பர். இந்த மாதிரி ப்ராடக்டோட வேல்யூஸ் ஐ வேரிஸ் 1 to n ஒவ்வொரு வேல்யூஸாக எடுத்து நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அதுதான் ரீமான் சம். The idea behind the defining Riemann sum will be clear to you in the next section. உங்களுக்கு அடுத்த பகுதியில் இதை வந்து புரிய வைக்கிற மாதிரி நிறைய கொடுக்குறான்னு சொல்றாங்க. நம்ம இப்போ என்ன பேசிக்கணும், இந்த ரீமான் சம்ங்கிறது ஜென்ரலாக பேசுறதுனால பார்ட்டிஷன் எடுத்துக்கிட்டோம், அந்த பார்ட்டிஷனோட இன்டர்வலோட டிஸ்டன்ஸ் அதோட ஃபங்க்ஷனோட மேப்பிங், அந்த இன்டர்வலுக்குரிய மேப்பிங் எடுத்து ப்ராடக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த இன்டர்வலோட டிஸ்டன்ஸ் அப்படியே ப்ராடக்ட் பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து ஜென்ரலாக பார்க்குறப்ப டிஸ்கிரிட் டைப்பாக இருக்கும், தனித்தனி இருக்கிற மாதிரி இருக்கும். இது இன்டெகிரேஷனுக்குள்ள பேசுகிறப்ப ரீமான் இன்டெகிரேஷனுங்கிற வார்த்தையை கொண்டு வந்துருவோம். இப்போ ரீமான் சம் அப்படிங்கிறதுனால சம்மேஷன் ஒரு ஐசி 1 to n பேசியிருக்கோம். நம்ம இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. உதாரணத்துக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம், ஃபைண்ட் த நாம் ஆஃப் த பார்ட்டிஷன் கிவன் பிலோன்னு போட்டிருக்கோம். நாம்னு என்ன சொன்னோம், மேக்ஸிமம் லென்த், அந்த பார்ட்டிஷன்லேயே மேக்ஸிமம் லென்த். அப்போ ஒவ்வொரு இன்டர்வலாக கொடுத்துருக்காங்க. 0ல் ஆரம்பிச்சு 1 முடிச்சிருக்காங்க. பார்த்தோன்னே நீ தெரிஞ்சிருக்கும், 0ல் ஆரம்பிச்சு 1 முடிச்சிருக்காங்க. 4 அந்த பார்ட்டிஷன்ல 4 உறுப்புகள் இருக்கு, சப் இன்டர்வல்ஸ் வந்து 4 இருக்கு. ஒவ்வொரு சப் இன்டர்வல்ஸோட டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதே டெல்டா x1 டெல்டா x2 மெஷர் பண்றோம். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் சப் இன்டர்வலோட லென்த் வந்து 1/2, செகண்ட் சப் இன்டர்வலோட லென்த் வந்து 1/10, தேர்ட் சப் இன்டர்வலோட லென்த் வந்து 3/20 அண்ட் ஃபோர்த் ஃபைனலாக இருக்கிறது வந்து 1/4. இந்த 1/2, 1/10, 3/20, 1/4ல எது லார்ஜஸ்ட் அப்படின்னா 0.5 தான், 1/2 தான் லார்ஜஸ்ட். ஸோ கீழே இன்க்ரீஸ் ஆக வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுங்கிறதுனால 1/2 தான் லார்ஜஸ்ட். ஸோ இந்த பார்ட்டிஷன் பி அப்படிங்கிற பார்ட்டிஷனோட நாம் அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தான், மேக்ஸிமம் லென்த் தான். ஸோ தட் இஸ் 1/2. நம்ம அந்த நாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம். ஸோ ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நாம கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு இன்டர்வல் எடுத்துக்கிறோம், அந்த இன்டர்வலோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம். அதை தான் நம்ம டெல்டா x1 டெல்டா x2 டெல்டா x3 டெல்டா x4 கொடுத்துருக்கோம். டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம். அந்த டிஸ்டன்ஸில் எது மேக்ஸிமமோ அதுதான் அந்த பார்ட்டிஷனோட நாம் அப்படி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அங்கே ரீமான் சம் பார்த்தீங்களா, இப்போ ரீமான் இன்டெகிரபிள் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டோம். ஸோ ரீமான் இன்டெகிரபிள்னு என்ன, இது வந்து அதில் நம்ம ரெண்டாவது பகுதி. முதல் பகுதி தான் பார்ட்டிஷனில் டேக்ஸ், அதில் சம் இதெல்லாம் பேசணும். அது வந்து டிஸ்கிரிட் டைப்பாக இருக்குது. இப்போ வந்து கண்டினியூஸ் டைப்புக்கு கொண்டு வர மாதிரி நம்ம டெவலப் பண்ணுறோம். ரீமான் இன்டெகிரபிள் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வரோம். ஏ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி க்ளோஸ் டு ஏ டு பி டு ஆர் இஸ் செட் டு பி ரீமான் இன்டெகிரபிள் ஆன் க்ளோஸ் டு ஏ கமா பி. நம்ம பேசுகிறது வந்து ரீமான் இன்டெகிரபிள் ஆன் த க்ளோஸ் டு ஏ கமா பியில் தான் பேசுகிறோம். If there exists L belongs to R, L is also a real number. அதுதான் சொல்றாங்க. Such that corresponding to each epsilon greater than 0, there exists delta epsilon greater than 0, satisfying modulus of S of F comma P minus L is less than epsilon for every tagged partition P cap of the close to A comma B with the partition norm is less than delta epsilon. பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியும். நீங்கள் எல்லாருமே மேக்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறப்ப நம்ம என்ன பேசிக்கணும்னா, நம்ம ஃபங்க்ஷனில் வந்து இங்கே டொமைன் கோடமைன் அப்படிங்கிற விஷயம் பேசுவோம். இந்த டொமைனில்
நம்ம ஒரு டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்க. தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா எப்சிலான் கிரேட்டர் 0. ஒரு ஆர்பிட்ரியாக ஒரு டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எப்சிலாங் வந்து இருக்கும். அந்த எப்சிலாங்கோட வேல்யூஸை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா, நமக்கு தெரியும் எஸ் ஆஃப் எஃப் கமா பி பார்ட்டிஷனோட அந்த டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ண முடியும். எஸ் ஆஃப் எஃப் கமா பி அதுக்கும் நம்ம பேசுகிற தேர் எக்ஸிஸ்ட் நம்பர், அப்படி ஒரு நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும், எல்லுங்கிற நம்பர் கிடைக்கும். இது ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலாங் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு எல் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி எல் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரீமான் இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி குணங்களை நம்ம கொண்டு வர முடிஞ்சதுன்னா அந்த ரீமான் இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த சச் நம்பர் எல் எக்ஸிஸ்ட் ஃபார் எஃப், இட் இஸ் டிஃபைன்ட் ஃபார் த ரீமான் இன்டெகிரபிள் ஃபார் ஆஃப் எஃப் ஓவர் க்ளோஸ் டு a, b. அதான் முக்கியம். இப்போ டிஃபைன் பண்ணுறீங்க, ரீமான் இன்டெகிரபிள் டிஃபைன் பண்ணுறீங்கன்னா க்ளோஸ் டு a, b பேசுறீங்கன்னா எல்லுங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். நம்ம இந்த சிம்பிள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம், அதை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம். எல்லுங்கிறது அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனோட எவாலுவேஷன்ஸ். ஸோ எல் இஸ் இன்டெகிரேஷன் a to b f of x dx, அதுதான் எல். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அங்கே நீங்கள் பார்க்குறது எஸ் ஆஃப் எஃப் கம்மா பி பார்த்தீங்க. அதில் வந்து எஸ் ஆஃப் எஃப் கம்மா பி அப்படிங்கிறது வந்து பார்ட்டிஷனோட சம்மேஷன். அந்த ரீமான் சம், அந்த சம்மேஷனோட வேல்யூவை விட எல்லோட வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். எல்லுங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் இருக்கக்கூடிய இன்டெகிரேஷன்ஸ். ரீமான் இன்டெகிரேஷனோட சிம்பிள் நோட்டேஷன்ஸ் முதலே பயன்படுத்தவே சொன்னோம் நம்ம. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலான் அங்கே இருக்கிற மாதிரி நமக்கு எல் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கால்டு இன்டெகிரண்ட். அப்போ அந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பாக வேல்யூ கண்டுபிடிக்க முடியும், இன்டெகிரண்டாக இருக்கும். a, b ஆர் த பவுண்ட்ஸ் ஆஃப் த இன்டெகிரல். ஸோ லோயர் லிமிட் வந்து a, அப்பர் லிமிட் வந்து b அப்படி சொல்கிறது வந்து பவுண்ட்ஸ் ஆஃப் த இன்டெகிரல் சொல்கிறோம். a being the lower bound and b be the upper bound. இதெல்லாம் நம்மளுக்கு அடையாளப்படுத்துறதா. இதை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்போம். இங்கே ரீமான் இன்டெகிரபிள் அப்படிங்கிறது விஷயம் தான் கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம். ரீமான் சம்முக்கும் அந்த இன்டெகிரேஷனோட ஓவரால் இன்டர்வலோட லென்த்தோட டிஸ்டன்ஸுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் லெஸ் தென் எப்சிலாங்காக இருக்கிற மாதிரி ஒரு டெல்டா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ முதல் தியரம், இஃப் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏ கமா பி, ரொம்ப சுருக்கமாக அந்த குறியீடை பயன்படுத்திடுறாங்க. இஃப் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏ கமா பி அப்படி நம்ம சொல்லிட்டா then the value of the integral is uniquely determined அப்படி சொல்கிறோம் நம்ம. அதாவது அந்த வேல்யூ ஆஃப் தி இன்டெகிரல் வந்து ஒரே ஒரு மித்த அளவில் யூனிக்லி டிட்டர்மைண்ட், வேற மாட்டு கருத்தே இல்லை, இதுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு நம்மளால அழுதிட்டு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நமக்கு தெளிவாக இருக்குது. அப்போ அந்த அடையாளம் என்ன சொல்ல வருது? தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ல அந்த அடையாளம் என்ன சொல்றது? எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏ கமா பி. ஆர் ஆஃப் ஏ கமா பின்னா நம்ம சொன்ன கிளாஸ் ஆஃப் ரீமான் இன்டெகிரல் ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னோம். ஆறுங்கிறது ரியல் செட்டு, ஏ கமா பிங்கிறது க்ளோஸ் இன்டர்வல், அதுவும் ஆரில் தான் பேசுகிறோம். அந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுக்குள்ள எஃப் ஒரு உறுப்பினராக இருந்தால், அப்போ எஃப் அந்த குணத்தை நம்ம எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷனோட வேல்யூ வந்து யூனிக்லி டிட்டர்மைண்ட். அதுக்கு நம்ம யூனிக்லிங்கிற கான்செப்டுக்கு எடுத்து ப்ரூஃப் எடுத்து நம்ம பேசுகிறோம். நம்ம ஒரு எல்லு நம்ம டெஃபினேஷன்லேயே பேசணும். எல்லுங்கிறது லென்த்து கண்டிப்பாக இருந்தால் தான் ரீமான் இன்டெகிரபிளாக இருக்கும் அப்படி பேசணும். அது மாதிரி எல்லுன்னு இல்லை, எல் டேஸ் எல் டபுள் டேஸ் அப்படி ரெண்டு வேல்யூ இருந்ததுன்னா அப்படின்னு சொன்னால் அதை மாதிரி டெஃபினேஷனில் பேசுகிறோம். அப்படி டெல்டா எப்சிலாங் வந்து வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது கரஸ்பாண்டிங் டெல்டா வேல்யூ இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே டெஃபினேஷன் எடுத்துக்கிறோம். இதில் எல் டேஸும் அந்த குணங்களை திருப்திப்படுத்துது, அந்த கேரக்டர் இருக்குது, எல் டேஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அசீவ் பண்ணிக்கிட்டோம்னா ரெண்டுக்குமே அந்த விஷயங்கள் வர்றப்ப இது அங்கே ரீமான் இன்டெகிரபிளாக இருக்காது. ஸோ அது வந்து கண்டிப்பாக எல் டேஸ் எல் டபுள் டேஸ் அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்து இது ஒரு ஆன்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து யூனிக்லி டிட்டர்மினாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட விசேஷம். ஸோ அதை தான் இங்கே நம்ம ப்ரூஃபில் காட்டுறோம். முதல் வேல்யூ வந்து எல் டேஸுக்குரிய அந்த வேல்யூஸ் பார்ட்டிஷன்ஸோட வேல்யூஸ் P1 கேப் வச்சு செய்கிறோம். அது எல் டபுள் டேஸ்க்கு வந்து P2 டபுள் டேஸ் வச்சு செய்கிறோம். ஸோ இது எல்லாமே டிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப மாடுலஸ் ஆஃப் எல் டேஸ் மைனஸ் எல் டபுள் டேஸ் வந்து விச் இஸ் லெஸ் தென் எப்சிலாங் அப்படின்னு கொண்டு வந்துடும். எப்சிலாங் இஸ் ஆர்பிட்ரி வேல்யூங்கிறதுனால ஆல்மோஸ்ட் இட் இஸ் க்ளோஸ் டு ஜீரோ. ஆர்பிட்ரிங்கிறது ரொம்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூ, க்ளோஸ் டு ஜீரோங்கிறதுனால எல் டேஸும் எல் டபுள் டேஸுங்கிறது வேறு கிடையாது. போத் ஆர் யூனிக், போத் ஆர் சேம். அப்போ நம்ம முதல்ல பயன்படுத்தின அந்த வார்த்தை வந்து assume that both L dash and L double dash satisfies the required condition. அதாவது F belongs to R of A, Bங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நினச்சோம்னா அது ரெண்டு வேற வேறையாக கிடையாது, இருக்க ஒரே ஒரு விஷயமா தான் மாறும் அப்படி சொல்லிடுவாங்க. அதனால ஆன்சர் வந்து யூனிக் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். தியரம் 2,
நம்ம ஜென்ரலா பேசாம பர்டிகுலர் எப்படி பேசுறோம் பாருங்க. லெட் f is equal to க்ளோஸ் இன்டர்வல் 0, b to r. ஜென்ரலா a, b ன்னு போட்டா அது ஒரு மாதிரி, b, 0, b ன்னு போட்டா இட் இஸ் டேக்கன் as the positive interval னு அர்த்தம். We are taking the positive interval to r. So then for any sequence of partitions Pn of close interval a, b with the limit n tends to 0, partition caps equal to 0, and for any associated sequence of text Tn, we have limit n tends to infinity s of f, Pn cap is equal to integration a to b f of x dx. Integration a to b f of x dx L அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம பேசியிருக்கோம். நம்ம எல்லுங்கிறது அந்த டிஸ்டன்ஸ் தான், ஓவரால் டிஸ்டன்ஸ் தான் எல். இப்போ இது ரெண்டு சேம் சொல்லிட்டாங்க பாருங்க. இந்த பார்ட்டிஷனோட டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் a to b f of x dx சொல்லிட்டாங்க. அப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலான் வந்திருக்கும். எப்சிலான் டென்ஸ் டு 0 போட்டால் இது ரெண்டு சேம் ஆயிடும். ஸோ இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, we are taking the positive interval to r ரீமான் இன்டெகிரபிளா இருந்ததுன்னா அதுவும் அந்த பார்ட்டிஷனோட நாம் வந்து 0வா இருக்கும். when n tends to 0, Pn cap is norm is equal to 0. அதுக்கு காரணமான அசோசியேட் சீக்வன்ஸ் வந்து இன்க்ளூடிங் வித் டேக் tn இருந்ததுன்னா அப்போ நீங்க s of f, pn capங்கிற வேல்யூங்கிறது ஜஸ்ட் இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் இன்டெகிரல் a to b f of x dx தான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த டெஃபினிஷன்ல நம்ம அதை பேசியிருக்கிறோம். ஸோ எஸ் ஆஃப் எஃப், பி மைனஸ் எல் லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ரீமான் இன்டெகிரல் பேசியிருக்கோம். ஸோ இது பேசியிருக்கனால எல்லுங்கிறது இன்டெகிரேஷன் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது கீழே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் ஆஃப் எஃப், பி மைனஸ் இன்டெகிரேஷன் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸோட மாடலஸ் வேல்யூ லெஸ் தென் எப்சிலான் வந்துச்சுன்னா எப்சிலான் டென்ஸ் டு 0. ஸோ போத் ஆர் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0. இட் மீன்ஸ் போத் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ அதை தான் நம்ம இங்கே தியரமாக டிஃபைன் பண்ணுறோம். when we are taking in the பாசிட்டிவ் இன்டர்வல். அந்த பர்பஸாக பாசிட்டிவ் இன்டர்வல் இருக்கிறது காரணம் நம்ம சமேஷன் பார்க்குறப்ப மேபி இந்த வேல்யூஸ் வந்து 0 இல்லாமல் போயிடக்கூடாது, காம்பன்சேஷன் ஆகாமல் போயிடக்கூடாது, நெகட்டிவ் வேல்யூ உள்ள வந்துடக்கூடாதுக்காக பாசிட்டிவ் இன்டர்வல் எடுத்து பேசி ஜென்ரலாக டிஃபைன் பண்ணிக்கிட்டு. ஸோ ரெண்டாவது வந்து காச்சே கிரிட்டீரியன் ஃபார் இன்டெகிரபிலிட்டி, அந்த ஒருங்கிணைந்த செயல்பாடுகளோட அளவுகோல்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கு வர்றோம். நம்ம முதல்ல பார்ட்டிஷன்னா என்ன, அந்த பார்ட்டிஷனில் எப்படி நம்ம டேக்கிங் கொடுக்கறது, பார்ட்டிஷன் எப்படி மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்க்குறது, அப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அதை எப்படி மேப்பிங்கில் கொண்டு வர்றது, அப்புறம் மேப்பிங்கில் கொண்டு வந்த பிறகு இன்டெகிரேஷன் ரீமான் இன்டெகிரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது, அந்த ரீமான் இன்டெகிரேஷன் டிஃபைன் பண்ண பிறகு அதுலேருந்து எல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்து வரைக்கும் வந்திருக்கும். எல் நத்திங் பட் இந்த ரீமான் இன்டெகிரேஷனோட ரீமான் சம்மு தான் அந்த எல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ரீவியஸ் இயரத்தில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த கிரிட்டீரியாவுக்கு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ காச்சே கிரிட்டீரியா ஃபார் இன்டெகிரபிலிட்டி அப்படின்னா காச்சே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. இன்டெகிரபிலிட்டியாக இருக்கிறதுக்கு உரிய கிரிட்டீரியா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காரு. A function f from close into a, b to r belongs to r of close to a, b if and only for every epsilon greater than 0 there exists a eta epsilon greater than 0. இந்த எப்சிலான் ஏன் அந்த அடையாளக்குறியோட சேர்க்கிற ஈட்டாவோட சேர்த்து எழுதியிருக்கோம், ஒரு அடிமானமாக எழுதியிருக்கோம் அப்படி சொன்னால் காரணம் என்னன்னா அந்த ஈட்டாங்கிறது ஏதோ ஒன்று கிடையாது, அந்த எப்சிலாங்க பேஸ் பண்ணி இருக்கும். ஜென்ரலாக சொல்லாமல் எப்சிலாங்க பேஸ் பண்ணி தான் அந்த ஈட்டா நம்ம டிஃபைன் பண்ண முடியுங்கிறதுனால ஒவ்வொரு அடையாளத்தோடையும் அந்த அடிமானத்தில் வந்து அந்த எப்சிலாங்க நம்ம அடையாளத்தை காட்டுறோம். ஏன்னா ஈட்டாங்கிறது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லிடாம எப்சிலாங்க இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு கரஸ்பாண்டிங் ஒரு ஈட்டா நமக்கு கண்டுபிடிக்க முடியும், தேர் எக்ஸிஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். Such that if p cap and q cap are any two tagged partition of close to a, b with norm of p cap is less than eta epsilon and norm of q is less than eta epsilon, then it is nothing but both are same. இது இப்படி சொல்லிட்டாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் s of f, p cap minus s of f, q cap is less than epsilon சொல்லிட்டாங்கன்னா both are same அர்த்தம். ஸோ நம்ம மேத்தமெட்டிக்கலாக வந்து இப்படி எழுதுவோம். நமக்கு தெரியும் epsilon tends to 0 and distance is 0. ஸோ ஒரு மாடல் என்னது டிஸ்டன்ஸ் எப்போ 0ன்னு சொல்லுவோம் அப்படின்னா போத் சேமாக இருந்தால் தான். அப்போ இங்கே வந்து நீங்கள் என்னதான் பார்ட்டிஷனை ரெண்டாக பிரித்து நீங்கள் எழுதி கண்டுபிடிச்சாலும் ரெண்டோட பார்ட்டிஷனோட நாம்ஸ் வந்து லெஸ் தென் ஈட்டா எப்சிலாங்க காட்டிலையும் கம்மியாக இருக்கிறத சூஸ் பண்ணாலும் அந்த பார்ட்டிஷனோட சம்மேஷன் வந்து ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த ரீமான் சம் வந்து ரெண்டுக்கும் சேமாக தான் இருக்கும். நீங்கள் பார்ட்டிஷன் பி கேப் எடுத்துக்கிட்டாலும் சரி, கியூ கேப் எடுத்துக்கிட்டாலும் சரி, டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன் என்ன எடுத்தாலும் சரி, அது ரெண்டும் சேமாக தான் ரீமான் சம்மை கொடுக்கும். ஸோ காச்சே கிரைட்டீரியா அப்படிங்கிறது என்ன விஷயம் சொல்ல வருதுன்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஜென்ரலாக நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க, a, b to rங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறீங்க, அது ரீமான் இன்டெகிரபிளாக இருக்குன்னு சொன்னால்
இட் இஸ் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏ கமா பின்னா அந்த கிளாஸ் ஆஃப் ரீமான் இன்டெகிரபிளா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் இஃப் அண்ட் இஃப் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த ரெண்டு பார்ட்டிஷன் எடுத்தாலும் ரீமான் சம் வந்து சேமா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு தான் ரீமான் இன்டெகிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் அதோட அளவுகோல். இந்த அளவுகோலை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டெகிரேட் ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுது. இந்த எக்ஸாம்பிள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப அவசியமான ஒரு எக்ஸாம்பிள். நிறைய ப்ராப்ளங்களை இதை பயன்படுத்துவாங்க. எக்ஸாம்பிள் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் போறப்பெல்லாம் சில விஷயங்கள்லாம் கவனிப்பாங்க. அதுல முக்கியமான விஷயங்கள் இந்த அடையாளம் நமக்கு தேவைப்படும். இதுக்கு ஸ்பெஷல் நேம் இருக்கு, ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் அப்படி பேரு. நம்ம இது ரீமான் இன்டெகிரபிளா அப்படி செக் பண்ண போறோம். நம்ம ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போறோம். ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் என்னங்கிறது தான் நம்ம சொல்றேன் நான். அது ரொம்ப முக்கியமான அடையாளம். அதை வந்து ரீமான் இன்டெகிரேஷனுக்குள்ள செக் பண்றோம். ரீமான் இன்டெகிரேஷன்ல வருமா இந்த ஜெனரல் ஃபங்க்ஷன் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ரீமான் இன்டெகிரபிளா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போறோம். லெட் எஃப் ஃப்ரம் க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இப்போதான் நம்ம பேசணும். 0,b பேசணும். 0,b to r அப்படிங்கிறது பாசிட்டிவ் இன்டர்வல் பேசணும். ஆனா இங்க என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா, அந்த இன்டர்வலுக்குள்ள வேல்யூஸ் இருந்ததுன்னா அந்த வேல்யூஸ் வந்து ரேஷனலா இருக்குன்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷன் 1க்கு மேப்பிங் ஆகும். ஒருவேளை இரேஷனல் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து 0க்கு மேப் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு ரியல் நம்பர்ல பேசுறோம். 0,1 ரியல் இன்டர்வல் தான், 6 ரியல் இன்டர்வல் தான். அப்ப மேப்பிங்ல இருக்க வேல்யூஸ் ரியல் வேல்யூ தான். அந்த வேல்யூ வந்து ரேஷனலா இருக்கலாம், இரேஷனலா இருக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்ப அந்த வேல்யூ வந்து நீங்க மேப்பிங் எடுக்கிறப்ப அது ரியல் வேல்யூவா இருந்ததுன்னா, ரேஷனலா இருந்ததுன்னா அது 1க்கு மேப் ஆகுது. இரேஷனலா இருந்ததுன்னா 0க்கு மேப் ஆகுது. அப்ப ரேண்டமா 0க்கு 1க்கு 0 1க்கு மாறி மாறி வந்துட்டு இருக்குன்னா, அப்ப இது ஒரு 0க்கு வர்ற பார்ட்டிஷன்லாம் தனியா பிரிங்க, 1க்கு வர பார்ட்டிஷன்லாம் தனியா பிரிங்க. பிரிச்சிட்டீங்கன்னா அந்த பார்ட்டிஷன் இப்ப நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல என்ன சொன்னோம், இந்த ரெண்டு பார்ட்டிஷன் சேம் சம் தரும் சொல்லிருக்கோம். ரீமான் சம் சேமா தரும் சொல்லிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் f of f s of f comma p cap to s of f comma q cap ஓட distance is less than epsilon. both are same sum, same distance. அந்த குவாண்டிட்டி வந்து ரெண்டு சேம் சமமான அளவீடுகள் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த தியரம் அதான் கிரிட்டீரியான்னு சொல்லியிருக்கோம். இங்க என்னச்சுன்னா 1 இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சம்மேஷன் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். 0 இருக்க ஃபங்க்ஷன்லாம் ஆட் பண்ணீங்கன்னா வேல்யூஸ் எல்லாமே 0 இருக்கும். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் சம்மேஷன் கொடுக்குது. டிஃப்ரெண்ட் சம்மேஷன் இருந்தா அது ரீமான் இன்டெகிரேஷன் கிடையாது. ஸோ அதனால இந்த ட்ரிச்லெட் ஃபங்க்ஷனுங்கிறது கண்டிப்பா ரீமான் இன்டெகிரல் கிடையாது. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம பேசுறோம்னா ரீமான் இன்டெகிரல்னு இல்லை, எந்த ஒரு ஃபங்க்ஷனை ஏதாவது ஒரு புதுசா டிஃபைன் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த டிஃபைன் பண்ற அமைப்பு இல்லாம வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னா உடனே அதுக்கு ஒரு உதாரணம், அதுக்கு பேர் கவுண்டர் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. கவுண்டர் எக்ஸாம்பிள்னா அப்படி இல்லாம இருக்கிறது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ரீமான் இன்டெகிரேஷன் இல்லாம இருக்குமா, ஏதாவது இருக்குமா அப்படின்னா டக்குன்னு நம்ம சொல்ல தெரியணும். அதுக்கு பேர் ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் பேர். 0க்கு 1க்கு மேப் ஆகுற மாதிரி, ஆல்டர்னேட்டா மேப் ஆகுற மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பேர் ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன். இந்த ட்ரிச்லெட் ஃபங்க்ஷன் கண்டிப்பா ரீமான் இன்டெகிரேஷன் கிடையாது. ஏன்னா 1க்கு மேப் ஆகிற ஃபங்க்ஷன் தனியா பார்ட்டிஷன் ஆகும், 0க்கு மேப் ஆகிறது தனியா பார்ட்டிஷன் ஆகும். ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன், பி கேப் தனி கியூ கேப் தனினா இதோட சம்மேஷன் வந்து 1 ஆட் பண்ணிட்டு போகும், இதோட சம்மேஷன் 0 0 ஆட் பண்ணுவோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் சம் கொடுக்கும். டிஃப்ரெண்ட் சம் இருந்து அது ரீமான் இன்டெகிரேஷன் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த கவுண்டர் சம் ஃபார் ஃபங்க்ஷன் விச் இஸ் நாட் ரீமான் இன்டெகிரல். ஸ்கியூஸ் தியரம், இந்த தியரத்தை வந்து ஸ்கியூஸ் தியரம் சொல்றோம். நம்ம இந்த ரீமான் இன்டெகிரேஷனோட முதல்ல நம்ம கொடுத்த அடையாளத்தை இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏ கமா பின்னா நம்ம எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் இஸ் ரீமான் இன்டெகிரபிள் ஆன் ஆர் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி டு ஆர் அப்படி அர்த்தம். ஸ்கியூஸ் தியரத்துக்கு ஏன் பேர் இந்த பேர் வச்சாங்க அப்படிங்கிறத பாருங்க. நீங்க let f from close into a comma b to r, then f belongs to r of a comma b if and if for epsilon greater than 0, for every epsilon greater than 0, இப்படி எத்தனை எப்சிலான் இருக்கோ அத்தனை எப்சிலானுக்கும் அதுக்கு கரஸ்பாண்டிங் there exists a function alpha epsilon and omega epsilon. இங்க பாருங்க அடிமானத்துல எப்சிலான் சொல்றோம் அப்படின்னா நீங்க எப்சிலான் நிறைய இருக்கு. ஒவ்வொரு எப்சிலானுக்கும் ஒரு ஆல்பா, அதுக்கு ஒரு w ஒமேகா, அப்படி ஆல்பா ஒமேகாவும் பேஸ்ட் ஆன் த எப்சிலான் வேரி ஆகிட்டே இருக்கும். In r of a comma b with integration over a to b omega epsilon minus alpha epsilon is less than epsilon அப்படி நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு. such that for all x belongs to close to a comma b ன்னு போட்டிருக்காங்க. எனிவே நீங்க ஃபங்க்ஷன் நீங்க எடுக்கிறப்ப எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எடுக்கிறப்ப ஆல்ஃபாங்கிற ஃபங்க்ஷனுக்கும் ஒமேகாங்கிற ஃபங்க்ஷனுக்கு இடையில தான் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். அப்படி ஒரு ஆல்ஃபாவும் அப்படி ஒரு ஒமேகாவும் ஒவ்வொரு எப்சிலாங்குக்கும் வரும். அப்படி எப்சிலாங்கு வர்றப்ப எந்த எப்சிலாங் நீ பேசுறீங்களோ அதை விட டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் அந்த இன்டெகிரேஷனோட எவாலுவேஷன் இருக்கும்.
ஸோ அது வந்து நீங்கள் பார்க்குறப்ப அது ஸ்கியூஸ் பண்ண மாதிரி ஒமேகா எப்சிலாங் மைனஸ் ஆல்ஃபா எப்சிலாங்கோட வேல்யூங்கிறது ஸ்கியூஸ் பண்ண மாதிரி அப்படி ஒரு ஆல்ஃபாவும் அப்படி ஒரு ஒமேகாவும் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால அந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்கியூஸ் பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கற்பனை கிடைக்குது. அதனால வி ஷுட் கால் அஸ் ஸ்கியூஸ் தியரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து பவுண்டட் தியரம் பார்க்க போகிறோம். பவுண்டட் தியரம்னா இப்போ நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக பவுண்டட் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன சொல்லுவோம்னா அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸை வந்து மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மேக்ஸிமம் வேல்யூ காட்டிலும் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா வி கால்ட் அஸ் தட் ஃபங்க்ஷன் இஸ் பவுண்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே பவுண்டட் தியரத்தை வந்து ரீமான் இன்டகிரேஷனை பேச முடியுமா? பேசலாம். எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏ கமா பி இங்கெல்லாம் சிம்பிளாக சொல்லிட்டோம். அப்போ நிறைய வார்த்தைகள் எல்லாமே அதுக்குள்ளே வந்துருது. ஒரே சென்டென்ஸில் ஒரு சிம்பிளுக்குள்ளே வந்துருது. எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏ கமா பி க்ளோஸ் டு ஏ கமா பின்னு சொல்லிட்டா என்ன மீனிங் அப்படின்னா f is a function from close into a comma b to r, also f is a Riemann integrable இவ்வளவு விஷயமும் அந்த அடையாளத்துக்குள்ள இருக்கு. then f is bounded on close into a comma b. நீங்க rல பேசுறது அப்ப வேல்யூங்கிறது ரியல் நம்பர் இருக்கிறப்ப அதுல வேல்யூஸ் என்னன்னு மெஷர் பண்ண முடியும். வேல்யூ மெஷர் பண்ற பிறகு அது பவுண்டடா என்னன்னு நம்ம சொல்ல முடியும். அது கண்டிப்பா பவுண்டடா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த போர்ஃபுட் டெஃபினிஷன்ஸ். ஸோ மேக்ஸிமம் சம்மேஷன்ங்கிறது s of f comma p cap அதோட வேர்டுலஸை விட less than l plus 1 சொல்கிறோம். எல் நமக்கு எப்படி தெரியும், அதோட மாடுலஸ் plus 1. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ திஸ் பார்ட்டிஷன் கிவ்ஸ் த எக்ஸாக்ட் பவுண்டட்னஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் எஃப். அப்போ எஃப்ங்கிறது வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பவுண்டட் ஃபங்க்ஷன் அதோட இன்டெகிரேஷன் வேல்யூ லெஸ் தென் ஒரு பர்டிகுலர் வேல்யூ, ஒரு குவான்டிட்டி என்னன்னு சொல்லிட முடியும். ஸோ திஸ் பவுண்டட் தியரம் சேஸ் தட் ஃபார் எவரி ரீமான் இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன் இஸ் த பவுண்டட் ஃபங்க்ஷன் ஆன் த க்ளோஸ் இன்டர்வல் ஏ காமா பி அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் நம்ம இங்கே கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நிறைய பார்ட்டிஷன் பிரித்து அதில் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சு மேக்ஸிமம் வேல்யூத்தில் நம்ம என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா அதை விட எல்லா வேல்யூம் கம்மியாக இருக்குங்கிறதுனால பவுண்டட் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தியரம், இது ரொம்ப 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 முக்கியமான தியரம். பார்க்குறப்ப நீங்கள் எல் யூ அப்படிலாம் அடையாளப்படுத்துகிறாங்க. லோயர் பவுண்டு அப்பர் பவுண்டு அப்படிங்கிற மாதிரி. பார்ட்டிஷன் அதே தான் பி கேப் அப்படிங்கிற பார்ட்டிஷன். ஜென்ரலாக நம்ம வந்து எஃப் ஃப்ரம் ஏ டு க்ளோஸ் டு ஏ கமா பி டு ஆர் பி ஏ பவுண்டட் ஃபங்க்ஷன். அது ரீமான் இன்டெகிரல்னு சொல்லல, பவுண்டட் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு பார்ட்டிஷன் கொடுக்குறாங்க. ஏ டு பிக்கு ஒரு பார்ட்டிஷன், x0 டு x வரைக்கும் பார்ட்டிஷன் பிரிக்கிறாங்க. அந்த இன்டர்வலுக்கு பார்ட்டிஷன் பிரித்த பிறகு இது அசோசியேட்டட் ஸ்டேக் வேல்யூ வந்து கேபிட்டல் டி இஸ் டிஐ T1 டு டிஎன் அப்படி வச்சுக்கோங்களேன். இந்த இன்இக்வாலிட்டிஸ் வந்து இப்படி எப்பயுமே ட்ரூவாக தான் இருக்கும். அப்படின்னா எஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். எஸ்ங்கிறது என்னது? ரீமான் சம். எஸ் ஆஃப் எஃப் கமா பி கேப். அந்த பிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு பி கேப் யூஸ் பண்ணுறோம். எஸ் ஆஃப் பி கமா பி கேப்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபங்க்ஷனையும் அந்த இன்டர்வலோட டிஸ்டன்ஸையும் ரெண்டையும் கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் பண்ணி அந்த சம் எடுத்து மேக்ஸிமம் பார்க்குறோம். அந்த வேல்யூவோட நீங்கள் எல்லையும் யூவையும் சேர்த்து நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப எல்லு வந்து கம்மியாக இருக்கும், யூ வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன அது சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து லோயர் டிஸ்டன்ஸு, இது வந்து அப்பர் டிஸ்டன்ஸு. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே இந்த தியரத்தை யூஸ் பண்ணுறோம். நம்ம எடுக்கிறது டேக்கிங் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? டேக்கிங் யூஸ் பண்ணோம்னா அந்த இன்டர்வலுக்கு நம்ம அடையாளப்படுத்த முடியும். இது ஃபர்ஸ்ட் இன்டர்வல், இது சப் இன்டர்வல்ஸ் நம்ம என்ன செய்ய முடியும்? அடையாளப்படுத்த முடியும். சப் இன்டர்வல்ஸை குறிக்கிறதுக்காக தான் அந்த டேக்கிங் சிஸ்டமே. அப்போ ஒரு சப் இன்டர்வல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிஐ பிலாங்ஸ் டு xi - 1, xi அப்படி சப் இன்டர்வல் எடுக்கிறோம்னா அந்த சப் இன்டர்வலோட மேப்பிங் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் டிஐ சொல்கிறோம். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து தெரியும். அதுக்கு எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இஸ் பவுண்டட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். அதனால அதுக்கு மேக்ஸிமம் இருக்கும். அது ஒரு ரியல் நம்பர். அப்போ அந்த செட்டில் வந்து மினிமம் நம்பர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு ஐக்கு கரஸ்பாண்டிங் ஒரு மினிமம் வேல்யூ ஒரு மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது வச்சுக்கோங்களேன். அப்போ ஸ்மால் எம்ஐங்கிறது ஒரு மினிமம் வேல்யூ, கேபிட்டல் எம்ஐங்கிறது ஒரு மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் ஈச் எஃப். ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n அப்படின்னு சொல்கிறீங்க வச்சுக்கோங்களேன். எஃப்ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஈச் எஃப் ஆஃப் டிஐ, எஃப் இல்லை எஃப் ஆஃப் டி, எஃப் ஃபங்க்ஷன் ஒன்று தான். எஃப் ஆஃப் டிஐ ஃபார் ஈச் எஃப் ஆஃப் டிஐ we have to find out the lowest value and highest value. So let me evaluate. அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அந்த லோயஸ்ட் வேல்யூ வச்சு அதோட டிஸ்டன்ஸை டெல்டா எக்ஸை ப்ராடக்ட் பண்ணுறோம். அந்த சம்மேஷன் பார்க்குறோம். அதே மாதிரி டெல்டா எக்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ எம்ஐயோட டெல்டா எக்ஸை ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறப்ப ஆல்மோஸ்ட் இந்த மிடில் வேல்யூ நம்மளுக்கு என்ன பார்த்துருக்கோம்? ரீமான் சம் எஃப் ஆஃப் டிஐ இன்ட்டு எக்ஸ்ஐ மைனஸ் ஒன்று சொன்னோம் இல்லையா? அதான் டெல்டா எக்ஸையும் போட்டிருக்காங்க. xi - -1 டெல்டா எக்ஸை போட்டிருக்காங்க. இந்த சம்மேஷன் வந்து எஸ் ஆஃப் எஃப் கமா பி கேப். அப்போ இந்த லெஃப்ட்ல இருக்கிறது என்னவா இருக்கும்? அது லோயஸ்ட் வேல்யூ, ஸோ எல். எம்ஐங்கிறது என்னவா இருக்கும்? அப்பர் வேல்யூ, ஸோ அது யூ. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த பார்ட்டிஷனுக்கு ஒரு லோயஸ்ட் ஒரு ஹையஸ்ட் இதுக்கு இடையில தான் அந்த கண்டிப்பாக ரீமான் சம் இருக்கும்.
ஸோ ரீமான் சம்ங்கிறது கண்டிப்பாக பவுண்டரியாகவும் இருக்கலாம், பவுண்டரி இல்லாமல் இருக்கலாம், லெஸ் தேன் ஈக்குவல் டு தான் போட்டிருக்கோம். அதனால நமக்கு எப்பயுமே இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் மூலமா நமக்கு ஒரு இன்இக்வாலிட்டியை டிஃபைன் பண்ண முடியும். என்ன ஒரு ரீமான் சம் கண்டுபிடிச்சாலும் அந்த ரீமான் சம்மோட ஒரு சின்ன வேல்யூ ஒரு பெரிய வேல்யூ நம்மளால எப்பயுமே டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தியரத்தோட மீனிங். ஸோ நம்ம இப்போ அடுத்த விஷயத்துக்கு போயிட்டோம். பார்ட்டிஷன் பார்த்து டேக்கிங் பண்ணி அதில் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி ஃபங்க்ஷனில் வந்து நம்ம அடுத்தடுத்த குணங்களை நம்ம பேசி அதில் ரீமான் சம் எடுத்து அந்த சம்மை வந்து இன்டெகிரலான்னு கண்டுபிடிச்சு ரீமான் இன்டெகிரலா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு போயிட்டோம். ஸோ அந்த ரீமான் இன்டெகிரேஷன் என்னன்னு தெரிஞ்ச பிறகு அதை வச்சு நம்ம என்ன செய்வோம், ஃபர்தராக அதை பற்றி நம்ம பேசுவோம் இல்லையா. அப்போ அதில் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பேச போகிறோம். ரீமான் இன்டெகிரல் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட பண்புகள் எப்படி இருக்கும் அப்படி பேச போகிறோம். ரீமான் இன்டெகிரேஷன் தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன யூஸ்ன்னு தெரியணும் இல்லையா. ஸோ பண்புகளை தெரியிறப்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அப்போ நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம எங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற புரிதலுக்கு நம்ம வர முடியும். ஸோ நீங்கள் இந்த பாடத்தை இந்த பகுதியை படித்த பிறகு அதிக எண்ணிக்கையிலான செயல்பாடுகள் ரீமான் ஒருங்கிணைப்பை வந்து சரிபார்க்க முடியும். அதுக்கடுத்து ஒரு ஒரு செயல்பாட்டை கண்டறிந்து அதன் ஒருங்கிணைப்பை வந்து நம்ம கண்டறிக்க முடியும். தொடர் செயல்பாடுகளின் வர்க்கம், மோனோட்டான் செயல்பாடுகளின் வர்க்கம் ஆகிய 2 ரீமான் ஒருங்கிணைந்த வகுப்பில் வந்து சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பகுதி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. 15.2ங்கிற ஒரு பகுதி, 15.3ங்கிற ஒரு பகுதி. முதல் பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அல்ஜிப்ரிக் மெத்தடில் இப்படிலாம் பேசலாம். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்ஜிப்ரா ஆஃப் ரீமான் இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன். அல்ஜிப்ரிக்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடிப்படையான ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் ரீமான் இன்டெகிரேஷனுக்குள்ள பேசலாம் அப்படிங்கிற குணங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வெறும் ரீமான் இன்டெகிரேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஒன்றுதே இருக்குல்ல, நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், அதோட குணங்களை பற்றி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறது. அப்புறம் கிளாஸஸ் ஆஃப் ரீமான் இன்டெகிரல் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அது எப்படி ஒருங்கிணைக்கிற அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபங்க்ஷனுக்கு ஒரு கேரக்டர் பார்த்துரும். ப்ராப்பர்ட்டி படிச்சுட்டு ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம என்ன செய்யணும், அந்த கிளாஸ் ஆஃப் ரீமான் இன்டெகிரல் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு, கிளாஸாக கலெக்ஷன் ஆஃப் ரீமான் இன்டெகிரல் ஃபங்க்ஷன் வச்சு ஃபர்தர் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம பார்க்குறது. ஸோ முதல் விஷயம் 2 ஃபங்க்ஷன் பேசுகிறோம் பார்த்தீங்களா, ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். சப்போஸ் தட் எஃப் அண்ட் ஜி ஆர் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி சுருக்க குறியீடை போட்டாங்க. ஸோ கிளாஸ் ஆஃப் ரீமான் இன்டெகிரல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ கமா பி அப்படி மீனிங். அது எஃப் இருக்கு, ஜி இருக்கு. அப்போ அதே இன்டர்வலுக்குள்ள எஃப் ரீமான் இன்டெகிரபிளாக இருக்கு, ஜி ரீமான் இன்டெகிரபிளாக இருக்கு. இந்த ஃபாலோயிங் ஹோல்ஸ் அப்படி போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ரீமான் இன்டெகிரபிள் எஃப்ஓட ஒரு காமன் கான்ஸ்டன்ட் கேங்கிறது பிளாங்ஸ் டு ஆரோட போயிருக்கனாலும் அதையும் நம்ம இப்படி எழுதிக்கலாம். கேஎஃப்ங்கிறது ரீமான் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படி எழுதலாம். எக்ஸ்ட்ரா வந்து இன்டெகிரல் ஓவர் ஏ டு பி கேஎஃப் ஈக்குவல் டு கே இன்டெகிரல் ஓவர் ஏ டு பி எஃப்னு பிரிக்கலாம். கே கான்ஸ்டன்ட் வந்து நீங்கள் இன்டெகிரேஷன் விட்டு வெளியிலே எடுத்துட முடியும், அந்த மாதிரி எழுதலாம். கேஎஃப்ஓ ரீமான் இன்டெகிரபிளாக இருக்கும், அப்படிதான் மீனிங். இப்போ நம்ம ரைட் சைடு இருக்கிற விஷயத்தை விட அந்த விஷய பாயிண்ட் பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் கேஎஃப் இஸ் இன் ஆர் ஆஃப் ஏ கமா பின்னு போட்டாங்க. எஃப் ஆர் ஆஃப் ஏ கமா பி இருந்தால் கேஎஃப்பும் ஆர் ஆஃப் ஏ கமா பி இருக்கும். வேர் கே பிலாங்ஸ் டு ஆர், சரி கே பிலாங்ஸ் டு ஆர், அது ஒரு ரியல் நம்பராக இருக்கும். அந்த நம்பரோட பெருக்கினாலும் அது ரீமான் இன்டெகிரபிளாக தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஒரு ரீமான் இன்டெகிரபிள் இருக்குன்னா அதோட ஏதாவது நம்பர்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் அகைன் அது மல்டிபிள் பண்ணுற அந்த குவான்டிட்டியும் ரீமான் இன்டெகிரபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறதா ஜென்ரலாக இருக்கக்கூடியது. அப்போ நீங்கள் ரீமான் இன்டெகிரேஷன் ஒன்று இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் வி ஹேவ் டு கிரியேட் லாட் ஆஃப் ரீமான் இன்டெகிரல் ஃபங்க்ஷன் பை மல்டிப்ளைங் காமன் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ ஏதாவது நம்பரெல்லாம் பிரிக்கி நம்ம செய்யலாம், புதுதாக ரீமான் இன்டெகிரேஷன் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண முடியும். எஃப்பும் ஜி இருக்குன்னா எஃப் பிளஸ் ஜியும் ரீமான் இன்டெகிரபிளாக இருக்கும். ஸோ எஃப் பிளஸ் ஜி இஸ் ஆல்சோ இன் ஆர் ஆஃப் ஏ கமா பின்னு போட்டிருக்காங்க. அப்போ எஃப் ஒரு ரீமான் இன்டெகிரபிள், ஜி ஒரு ரீமான் இன்டெகிரபிள், அப்போ எஃப் பிளஸ் ஜி இஸ் ஆல்சோ ரீமான் இன்டெகிரபிள். இப்போ இது என்ன தெரிஞ்சுட்டோம், ஸ்கேலர் மல்டிபிகேஷனும் சாதாரண அடிஷனும் ரீமான் இன்டெகிரபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் நிறைய ரீமான் இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன்ஸை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ரீமான் ஃபங்க்ஷனோட கலெக்ஷன்ஸ் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறம் தியரத்தில் முக்கியமான ஒரு குணம் என்னன்னா, 2 ரீமான் இன்டெகிரல் ஃபங்க்ஷன் ஆர் ஆஃப் ஏ கமா பியில் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் முதல் ஃபங்க்ஷனை விட இரண்டாவது ஃபங்க்ஷன் எப்பயுமே அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் டு ஏ கமா பி இருந்ததுன்னா அந்த ரீமான் இன்டெகிரபிளும் அதே மாதிரி தான் இருக்கும், அந்த குணங்கள் தான் இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து அந்த குணங்கள் இருந்தால் ரீமான் இன்டெகிரேஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்டெகிரேஷன் ஓவர் ஏ டு பி எஃப் லெஸ் தேன் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஓவர் ஏ டு பி ஜி அப்படின்னு சொல்கிறோம். எஃப்ஓட ரீமான் இன்டெகிரபிள் வேல்யூ காட்டிலும் ஜியோட ரீமான் இன்டெகிரபிள் வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். எப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸாக இருக்கிறப்ப அந்த இன்டர்வலுக்குள்ள தான் எஃப்பும் ஜி பேசுகிறோம். ஆனால் அந்த இன்டர்வலில் எஃப் வந்து எப்பவுமே ஜியை காட்டி சின்ன வேல்யூவுக்கு தான் மேப்பிங் இருக்குன்னு சொன்னால் ரீமான் இன்டெகிரபிளும் அதே இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் அதோட அமைப்பு இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4ல் நம்ம பேசியிருக்கோம். எஸ் ஆஃப் எஃப் கமா பி கேப்
விச் இஸ் லெஸ் than equal to s ஆஃப் ஜி கமா பி கேப் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த சம்மேஷன்ல அந்த எஃப் யூஸ் பண்றப்ப இருக்கக்கூடிய சம்மம் எஸ் ஜி யூஸ் பண்றப்ப இருக்கக்கூடிய சம்ம காட்டிலையும் சிறுசா தான் இருக்கும் அப்படிங்கிறது அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனை கம்பேர் பண்ணி வேல்யூஸ் நம்ம மெஷர் பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும் அப்படி சொல்றப்ப இதை விட பெட்டர் வேல்யூ பெட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஐடென்டி பண்ண முடியுங்கிறப்ப நம்ம ஜென்ரலா வந்து எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏ கமா பின்னா ரீமான் இன்டெகிரபிளா இருந்தா அதுல ஃபங்க்ஷனோட வேல்யூல மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியும். மாடலஸ் ஆஃப் எஃப் எக்ஸ் லெஸ் than equal to கேபிட்டல் எம். ஏன்னா இதெல்லாம் ரியல் நம்பர் தான், பேசுறது எல்லாம் ரியல் தான். அப்படி இருந்தா ரீமான் இன்டெகிரலோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா இன்டெகிரல் ஓவர் ஏ டு பி எஃப் there is a Riemann integral modulus which is less than or equal to m into the distance of extreme to the interior. So b minus a க்கு நம்ம மதிப்போட m பெருக்கிறதுக்கு கம்மியா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா ஈக்குவலா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா m into b minus a விட கம்மியா தான் இருக்கும். ஸோ Riemann integration is always is under with the value of the maximum function value multiplied by the distance b minus a. இன்டர்வலோட டிஸ்டன்ஸை காட்டிலையும் டிஸ்டன்ஸ் m ஆல பெருக்கிட்டீங்கன்னா அதை விட கம்மியாக தான் எப்பயுமே ரீமான் இன்டெகிரலோட மாடுலஸ் இருக்கும். அதை வந்து நம்ம வரையறுத்து சொல்ல முடியும். ஜென்ரலாக தான் பேசியிருக்கோம், எஃப் ஃப்ரம் ஆர் டு ஏ கமா பி தான் பேசியிருக்கோம். அப்படிங்கிறப்ப ஜென்ரலாக இருக்கக்கூடிய எந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறதா. இது வந்து கராளரி என்ன சொல்றேன்னா இங்கே நம்ம எஃப் இருக்கிறப்ப ஜி ஒன்று கண்டுபிடிக்க முடியலையா, அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒரு ஜி கண்டுபிடிக்கணும். ஜி நத்திங் பட் அது ஒரு கேஎஃப்ஆ கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். அப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியுதுன்னா அந்த அந்த மாதிரி ஃபங்க்ஷன் கேங்கிற வேல்யூ தான் இங்கே கேபிட்டல் எம் அப்படி வச்சுங்களேன். அந்த ஜி எஃப்ஓட வேல்யூஸ்ங்கிறது பி மைனஸ் ஏங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் than equal to m into b minus a அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னாடி டிச்லெட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க இல்லையா, 1க்கும் 0க்கும் ஆல்டர்னேட்டா மேப்பிங் ஆகுது டிச்லெட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இங்கே எலிமெண்ட்ரி ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. ஸ்டெப் ஃபங்க்ஷனுங்கிறது அந்த இன்டெக்ஸ் பண்றோம் இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு அதை சப் இன்டர்வல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம். ஸோ எலிமெண்ட்ரி ஸ்டெப் ஃபங்க்ஷன் 5j as 5 is equal to j varies from 1 to n kj 5j. kங்கிறது காமன் கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் கரஸ்பாண்டிங் வித் இண்டெக்ஸ் j 5j. அப்ப இந்த 5jங்கிற அந்த வேல்யூ வந்து எப்படி எழுதலாம் அப்படி சொன்னா அந்த 5jங்கிறது ஸ்டெப் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல jth இன்டர்வல்ல ஸ்டெப் ஃபங்க்ஷனா இருக்குன்னு சொன்னா அதோட kjயோட பெருக்கி there is a linear combination of அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க. லீனியர் காம்பினேஷனா ஒரு ஸ்கேலரையோ ஒரு வெக்டரையோ சில ஸ்கேலரி வெக்டரையோ அப்படி பெருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அமைப்புல ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், ஸ்டெப் ஃபங்க்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதுல விசேஷம். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னால இந்த ப்ரோக்ராம்ல அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஐடென்டி பண்ண முடியும். 5 from -1 to 3 to r டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ -1க்கு 1 அந்த இன்டர்வலை வந்து 3 ஸ்பிளிட் அப் பண்றாங்க. சரி, -1 to 1, 1 to 2, 2 to 3 அப்படி 3 ஈக்குவல் ஸ்பிளிட் பண்றாங்க. நீங்க பார்த்தா தெரியும் 3 ஈவனா கரெக்டா சேம் டிஸ்டன்ஸ்ல ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டு ஃபங்க்ஷன், ஸ்டாண்டர்டு பார்ட்டிஷன். அந்த ஸ்டாண்டர்டு பார்ட்டிஷன்ல மேப்பிங் பாருங்க, இந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்டுக்கு 2 மேப் பண்றாங்க, -1 to 1க்கு வந்து 2 மேப் பண்றாங்க, 1 to 2க்கு வந்து -1 மேப் பண்றாங்க, 2 to 3 வந்து 1க்கு மேப் பண்றாங்கன்னு சொன்னா உடனே அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இந்த வேல்யூல 2ஓடையும் இந்த வேல்யூல -1 இந்த வேல்யூல 1ஓடையும் பெருக்கி நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். அப்படிங்கிற லீனியர் காம்பினேஷனை இது எழுத முடியும். அதனால இந்த ஃபங்க்ஷன் எப்படி சொல்லலாம், ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இந்த so that 5 is a step function. 5 can be expressed as a product of the constant with the 5j's. The 5jங்கிறது -1 to 1, 1 to 2, 2 to 3 அந்த இன்டர்வலோட ஸ்ட்ரக்சர். அடுத்து kjங்கிறது அது கரஸ்பாண்டிங் வேல்யூ 2, அது கரஸ்பாண்டிங் வேல்யூ -1, அது கரஸ்பாண்டிங் வேல்யூ 1. ஸோ இதோட லீனியர் காம்பினேஷன் நம்ம என்ன செய்ய முடியும், எழுத முடியும். அது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டெப் ஃபங்க்ஷன்ங்கிறது எங்கேயாவது தேவைப்படும், அதனால நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த தியரத்தில் ஸ்டெப் ஃபங்க்ஷன் உள்ள வருது, அதனால ஸ்டெப் ஃபங்க்ஷனை பற்றி ஒரு புரிதலும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துட்டு நம்ம இந்த தியரத்துக்குள்ள வர்றோம். சப்போஸ் தட் சி இஸ் லெஸ் than equal to d ஆர் பாயிண்ட்ஸ் இன் க்ளோஸ் இன்டர்வல் a, b. a, bங்கிறது க்ளோஸ் இன்டர்வலுக்குள்ள ரேண்டமா 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன், 2 நம்பர் எடுத்துக்கிறேன் c and d. அதுக்கு என்ன குணங்கள் இருக்குன்னா c-யோட d எப்பயுமே பெருசா இருக்கும். இந்த குணங்கள் இருக்கிற மாதிரி 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். So if 5 from close to a, b to r is the step function defined by phi of x is going to r if x belongs to c, d. Phi of x is going to 0 if x doesn't belongs to c, d. அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா இப்போ நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷனா ரெண்டா பிரியுது, இதை தனியா அப்படிலாம் நம்ம எழுத முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இப்படி எழுத முடிஞ்சதுன்னு சொன்னா அந்த ஸ்டெப் ஃபங்க்ஷனோட டிஸ்டன்ஸ்ங்கிறது எக்ஸாக்டா ஆல்ஃபா இன்டு d minus b ஆக இருக்கும், d minus c ஆக இருக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம சொல்லிட்டு 0 இன்டு அப்படின்னு போட்டோம் இல்லையா, 0 இன்டு c minus dங்கிறது நம்ம பேச முடியாது, x doesn't belongs to தான் சொல்றோம்.
அப்போ ஆல்ஃபாங்கிற வேல்யூவோட தான் நம்ம பெருக்க போகிறோம். அப்போ சி மைனஸ் டியில் மேக்ஸிமம் வேல்யூங்கிறது டி மைனஸ் சி. அப்போ இப்போ முன்னாடி பார்த்து எம் இன்ட்டு ஏ மைனஸ் பி மைனஸ் சின்னு போட்டிங்களா, அதே மாதிரி இங்கே எம்முக்கு பதில் ஆல்ஃபாவே வந்துடும். ஏன்னா இங்கே ஒரே வேல்யூக்கு தான் ஸ்டெப் ஃபங்க்ஷன் கோயிங் மேப் ஆகுது. அப்போ அந்த வேல்யூட ப்ராடக்ட் தான் அந்த ரீமான் இன்டகிரேஷனோட வேல்யூ இருக்கும். ஸோ ரீமான் இன்டகிரபிள் ஏ டு பி ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு த ரீமான் இன்டகிரபிள் ஃபைவ் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏ கமா பினா இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன் ரீமான் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக மாறும். அதோட வேல்யூங்கிறது ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் பி சி அதான் இருக்கும். இது ரெண்டுமே டிஃபைன் பண்ண முடியுது இந்த தியரத்தினால. நீங்க டிஃபைன் பண்ற இந்த ஃபைவ்ங்கிற ஃபங்க்ஷன் க்ளோஸ் டு ஏ கமா பி டு ஆர்ங்கிற ஃபங்க்ஷன் ஸ்டெப் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் ரீமான் இன்டகிரபிளா இருக்கும். ஃபைவ் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏ கமா பின்னு போடுறாங்க, ரீமான் இன்டகிரபிளா இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ரீமான் இன்டகிரபிளோட வேல்யூ என்னன்னு எவாலுவேட் பண்ண முடியும். தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு டி மைனஸ் சி. வி கேன் எவாலுவேட் இன் ஏ எக்ஸாக்ட் மேனர். அதுதான் இந்த தியரத்தோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம இப்போ வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ரீமான் இன்டகிரபிள் பேச போகிறோம். So if f is from a to b, a comma b to r is a continuous function in the interval close to a comma b, then f is belongs to r of a comma b. நம்ம பேசுறது நம்ம ரீமான் இன்டகிரபிள் பேசுறோம். சாதாரண பண்புகளை, சாதாரண ஒரு செயல்பாடுகளை வந்து ரீமான் செயல்பாடுகளா மாத்துறோம். ஒருங்கிணைந்த செயல்பாடுகளை ரீமான் செயல்பாடுகளை நம்ம மாத்துறோம். அப்ப கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்தாலும் ரீமான் இன்டகிரபிளா இருக்கும். நம்ம பேசுற ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் இன்டர்வல்ல கண்டினியூஸ் இருந்தா அது ரீமான் இன்டகிரபிளா இருக்கும். கண்டினியூஸ்னா அந்த டெஃபினிஷன் நம்ம தெரியும். மாடலஸ் ஆஃப் யூ கமா வி லெஸ் தென் டெல்டாவாக இருந்தால் அது கரஸ்பாண்டிங்கோட இமேஜ் லெஸ் தென் எப்சிலானாக இருக்கும். இந்த பேசிக் கான்செப்டோட கண்டினியூஸ் கான்செப்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பேசலாம்னா, இது வந்து அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ரீமான் இன்டகிரபிளா இருக்குன்னு சொல்லிடும். இந்த டிஸ்டன்ஸை வந்து எப்சிலான் பை பி மைனஸ் ஏங்கிறது காமன் இன்டர்வல். அதனால இந்த பார்ட்டிஷனை ஃபேஸ் பண்ணி நம்ம பார்ட்டிஷன் பேசோம்னா அதுக்கு மினிமம் கண்டுபிடிக்கணும், மேக்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ அகைன் வி கேன் ஃபைண்ட் அவுட் த இட் இஸ் ஆல்சோ ரீமான் இன்டகிரபிள் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிடலாம். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் ரீமான் இன்டகிரபிளாக இருக்கும் அப்படிங்கிறதா இங்கே நம்மளுக்கு கிடைச்ச குறிப்பு. ஸோ நெக்ஸ்ட் தியரம், இஃப் எஃப் ஃப்ரம் இ க்ளோஸ் டு ஏ கமா பி டு ஆர் இஸ் ஏ மோனோட்டான் ஃபங்க்ஷன். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் ரீமான் இன்டகிரபிளாக இருக்கும், மோனோட்டான் ஃபங்க்ஷனாக இருந்தால் ரீமான் இன்டகிரபிளாக இருக்கும். தென் எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏ கமா பி. மோனோட்டான்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம். மோனோட்டானுங்கிறது இன்க்ரீசிங்காக இருக்கலாம், டிக்ரீசிங்காக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு இந்த கான்செப்டை ட்ரூன்னு சொல்கிறோம். நம்ம மோனோட்டானுங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்துவோம், ஃபங்க்ஷனில் மோனோட்டான் எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, சாதாரணமாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனோட செயல்பாடுகளில் உறுப்புகளை நம்ம இங்கே அடையாளப்படுத்துகிறப்ப, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கேன், 1, 2, 3, 4 அப்படி ஒரு எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு செட்டில் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. இதை டிக்ரீசிங் சீக்வன்ஸில் எழுதலாம். இது எலமெண்ட் எப்படி எழுதுனா 1, 2, -1, 3, -4 அப்படி ரேண்டமாக இருக்குது. இது இன்க்ரீசிங் சொல்ல முடியாது, டிக்ரீசிங் சொல்ல முடியாது. இப்படி இல்லாமல் ஒரு வரையறைக்குள்ளே இருக்கணும். இன்னொன்று வந்த எலமெண்ட்டே திருப்பி வரலாம், அல்லது ஒரு எலமெண்ட்டே திருப்பி இருக்கலாம். இருந்தாலும் அது டிக்ரீசிங்காக இருக்கணும் அல்லது இன்க்ரீஸாக இருக்கணுங்கிற ஏதாவது ஒரு கண்டிஷனுக்குள்ளேயே மூவ் ஆகணும்னா அந்த சீக்வன்ஸ் வந்து மோனோட்டான் சீக்வன்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நம்ம இன்டர்வல் எடுக்கிறப்ப மோனோட்டான் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா, இஃப் எஃப் ஃப்ரம் க்ளோஸ் டு ஏ கமா பி டு ஆர் இஸ் மோனோட்டான் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டும் என்னவாயிருது, நம்ம ரீமான் இன்டகிரபிளாக மாறிடுது. ரீமான் இன்டகிரபிளாக நம்ம மாறியதில்லை, ரீமான் இன்டகிரபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கு ப்ரூஃப் தான் நம்ம மறுபடியும் அதே இன்டர்வல் கண்டினியூஸ் கான்செப்ட் பேசுகிற மாதிரி பேசி நம்ம அந்த பார்ட்டிஷனை பேஸ் பண்ணி தான் எனக்கு எல்லாமே பேசணும். நம்ம அந்த பார்ட்டிஷனை பேஸ் பண்ணுறதுக்கு தான் ஏகே அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணுறோம். பார்ட்டிஷனுங்கிறது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்கே -1, ஒய்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இங்கே பார்ட்டிஷன் தான் மையப்படுத்துகிறோம். அந்த பார்ட்டிஷனை மையப்படுத்தி நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து ரீமான் இன்டகிரபிள் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து ரீமான் இன்டகிரபிளா எஃப் இருந்ததுன்னா எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏ கமா பி இஃப் ஆல்ஃபா கமா பீட்டா பிலாங்ஸ் டு க்ளோஸ் டு ஏ கமா பி. ரெண்டுமே அந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு எலிமெண்ட் இருந்தால் வித் த கண்டிஷன் ஆல்ஃபா லெஸ் தென் பீட்டாவாக இருந்தால் வி டிஃபைன் ஸோ இன்டகிரேஷன் பீட்டா டு ஆல்ஃபா எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இன்டகிரேஷன் ஆல்ஃபா டு பீட்டா எஃப் அண்ட் ஆல்ஃபா டு இன்டகிரேஷன் ஆல்ஃபா டு ஆல்ஃபா எஃப் இஸ் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் பார்க்குறப்ப சாதாரண இன்டகிரேஷன்ல இருக்க மாதிரி குணங்கள் மாதிரி இருக்கா. இது ரீமானுக்கும் லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணால் மைனஸ் சிம்பிள் வரும். லிமிட்டு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் சேமாக இருந்தால் அந்த இன்டகிரேஷனோட நெட் எவாலுவேஷன் வேல்யூ 0. இது வந்து ஜென்ரலாக இன்டகிரேஷனுக்கு உண்மை. இந்த ஜென்ரலாக இருக்கக்கூடிய கான்செப்ட் ரீமானுக்கு உண்டு அப்படிங்கிறதா இந்த டெஃபினேஷன்ஸ். அந்த டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரீமான்லையும் அந்த பேசிக்கான கான்செப்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை எதுக்காகனா இந்த தியரத்துக்காக. இந்த தியரத்தில் ஆல்ஃபா பீட்டா காமாங்கிற 3 நம்பர்ஸ் ஏ பியில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரீமானை ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ஃபா டு பீட்டா நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக
ஆல்ஃபா டு காமாவுக்கு பிளஸ் காமா டு பீட்டாவுக்கும் கண்டுபிடிச்சு அதோட சம்மேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ஃபா டு பீட்டாக்குரிய எவாலுவேஷன் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ ரீமான் இன்டெகிரேஷன் இஸ் ஆல்சோ நீங்கள் டிரான்ஸ்லேட்டிவ்ங்கிற மாதிரி கொண்டு வந்துட முடியும். டிரான்ஸ்லேட்டிவ் சொல்ல முடியாது, x2z போகிறதுக்கு பதிலாக x2y போய் y2z போக முடியாது. அது மாதிரி ஆல்ஃபா டு பீட்டாக்குரிய எவாலுவேஷன்ஸ் மாதிரி ஆல்ஃபா டு காமா அண்ட் காமா டு பீட்டா அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம இப்போ அந்த குணங்களை பார்த்துட்டோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸை பார்த்த பிறகு நம்ம இதை பயன்பாடுகளுக்குள்ளே கொண்டு போகணும் இல்லையா, அதுக்காக சில தியரங்களை நம்ம இங்கே கவனிக்க போகிறோம். ஸோ அதில் 3 பகுதியாக பிரிக்கிறோம். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ், மீன் வேல்யூ தியரம் ஃபார் இன்டெகிரல்ஸ் அண்ட் இன்ஃபினிட் சீரிஸ் ரிவைஸ்டு அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ரீமான் இன்டெகிரேஷனுக்குள்ளே என்ன ஃபண்டமெண்டல் தியரத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம், அப்புறம் அதை மீன் வேல்யூ தியரத்தை என்ன மாதிரி பயன்படுத்த போகிறோம், இந்த இன்ஃபினிட் சீரிஸுக்கு ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டோம்னா அதில் நம்ம என்ன மாதிரி அறுதிட்டு சொல்ல முடியும், இதோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கே முக்கியமான ஒரு விஷயங்கள் கவனிக்க போகிறோம். ஸோ நம்ம 16.2 வந்து செயல்பாட்டோட வரையறை நம்ம கால்குலேட்டர் அந்த கால்குலஸ் ஆஃப் தியரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம நிரூபிக்கணும். அடுத்து 16.3 வந்து அதோட ஒருங்கிணைப்போட மதிப்பு வந்து சராசரி கண்டுபிடிச்சு அந்த தேட்டறது மூலமாக நம்ம அதை நிரூபிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 பகுதிகள் இருக்கும். அடுத்து கடைசியாக 16.4 வந்து அதோட ஒருமுகப்படுத்தும் தன்மையை வச்சு அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது, முடிவுலாக இருக்கா, அந்த முடிவுலா வேல்யூ வந்து தொடரில் வந்து வேறுபாடு இருக்குமா, அந்த வேறுபாடு வந்து செயல்பாடு வந்து ஒரு இடைவெளியில் வரையறுக்க முடியுமா, அப்படி வரையறுத்ததை வந்து சரிபார்க்க முடியுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் 16.4 நம்ம சொல்லிடலாம். முதலாவது டெஃபினேஷன் வந்து FB a function defined on the interval I is equal to close interval a, b இருந்தா f is primitive எப்போ சொல்லலாம்னா f is differentiable இருந்தா. ஸோ டிஃபரன்சிபிளாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம், ப்ரிமிட்டிவ் அப்படி சொல்லலாம். நம்ம பேசுகிறது வந்து ரீமான் இன்டெகிரபிளுக்குள்ள தான் பேசுகிறோம். ஸோ ரீமான் இன்டெகிரபிளில் ஃபங்க்ஷன் வந்து ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா டிஃபரன்சிபிளாக இருந்தால் சொல்லலாம். அப்போ அப்படி ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், டிஃபைன் ஏ ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப்னு போடுறாங்க. இதை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் ஸ்மால் எஃப் கேபிட்டல் போடுறோம். டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்படி மீனிங் தெரிஞ்சுக்கிட்டேன்னா கேபிட்டல் எஃப் யூஸ் பண்ணுறோம். அப்போ கேபிட்டல் எஃப்ங்கிறது என்னது, ஸ்மால் எஃபோட இன்டெகிரேஷன் வேல்யூ தான். a to b இன்டெகிரேஷன் a to x f of t dt தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், விச் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அது டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். அதனால டெரிவேட்டிவ் வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது நத்திங் பட் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டுங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் தான். ஸோ நம்ம இப்போ ஒரு அந்த தியரத்தை நம்ம டிஃபைன் பண்ணுறது மூலம் என்ன தெரிஞ்சுட்டோம்னா அதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்குது. டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையாக இருக்குங்கிறது இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நம்ம அதோட அறுதிட்டு சொல்கிறது வந்து இந்த இன்ஃபினிட்டி சீரிஸுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக தான் இது சொல்கிறோம். நீங்கள் சாதாரணமாக எஃப் ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நத்திங் பட் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஃபங்க்ஷன் தான் அந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் அப்படி வச்சுங்களேன். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸும் இன்டர் ரிலேட்டட். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ரிலேஷனை வந்து கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த ரீமான் கான்செப்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பயன்படுத்துகிறப்ப வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பயன்படுத்தலாம், சில நேரங்கள் இன்டெகிரேட் பண்ணியும் பயன்படுத்தலாம். இது ரெண்டுமே வந்து நம்மளோட அந்த எக்ஸாக்ட் சுச்சுவேஷனில் அந்த ஃபங்க்ஷன் என்னவா செயல்படுது, அதில் மதிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து ரீமான் இன்டெகிரேஷனோட குணங்களும் அந்த குணங்கள் மூலமாக நம்ம அந்த ஃபங்க்ஷனோட அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பயன்படுத்துறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.